பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பவுல் பாருங்க, எபேசு பட்டணத்தில் இருக்கிறதுக்கு பற்றி சொல்றாரு. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பாருங்க, பெரிய அனுகூலமான கதவு தனக்கு திறக்கப்பட்டிருப்பதாக பவுல் பேசுகிறார். உங்களை பார்த்து நான் இந்த நாளில் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களோடு கூட இந்த நாளில் நான் பேசுகிற காரியம் இதுதான். ஆண்டவர் பெரிதும் அனுகூலமான கதவை திறக்கிறவர். சாதாரணமானவர் அல்ல, பெரிய அனுகூலமான கதவுகளை திறக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த ஊழியத்திற்காக ஒரு பெரிய கதவை தேவன் திறப்பாராக. ஒரு பெரிய கதவை உங்கள் குடும்பத்துக்காக கர்த்தர் திறப்பார். ஒரு பெரிய கதவை உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஆண்டவர் திறப்பார். ஒரு பெரிய கதவை உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் திறப்பார். ஒரு பெரிய கதவை உங்களுடைய ஊழியத்திற்காக, உங்களுடைய நல்ல சூழ்நிலைகளுக்காக திறக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். பெரிய கதவு. அது மாத்திரமல்ல, அனுகூலமான கதவு. உங்கள் வாழ்க்கையில் அனுகூலங்கள் உண்டாக கர்த்தர் செய்வார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். ஊழியத்திற்கு நிறைய அனுகூலங்கள் உண்டாகும். ஊழியத்திற்கு நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும். ஊழியத்தில் நிறைய ஒத்தாசைகள் கிடைக்கும். ஊழியத்தில் நிறைய அனுகூலமான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் திறந்து கொடுப்பார். பிரியமானவர்களே, அனுகூலங்கள் உண்டாக ஆண்டவர் கிருபை செய்வார். அந்த அனுகூலங்களுக்காக ஆண்டவரை இந்த வேளையில் நான் துதிக்கிறேன். தேவன் நமக்கு அனுகூலமா இராவிட்டார், பைபிள் சொல்லுகிற தேவன் நமக்கு அடைக்கலம், பெலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலம், பெலன் மட்டுமல்ல, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். அனுகூலமான துணையா இருக்கிற அந்த தேவனை இந்த வேளையிலே நான் துதித்து சோத்தரிக்கிறேன். உங்களுக்கு தேவன் அனுகூலமான துணையா இருக்கிறபடியினால் அந்த தேவனை சோத்தரியுங்கள். அல்லேலூயா. அந்த கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கதவு ஊழியத்துக்கு திறக்கப்பட்டிருக்கு, சுவிசேஷத்துக்கு திறக்கப்பட்டிருக்கு. கதவு உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் பிள்ளைகளுக்கு திறக்கப்பட்டிருக்கு, உங்கள் குடும்பத்துக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கதவை கர்த்தர் திறந்திருக்கிறார். திறந்திருக்கிற கதவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் உங்களுக்கு திறந்த கதவு உங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவன் உங்களுக்கு பெரிய கதவுகளை திறக்கிறார். பெரிய கதவை திறக்கிற தேவன் அவர். அந்த பெரிய கதவை தேவன் திறக்கும் போது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், விடுதலை கிடைக்கும், சுகம் உண்டாகும், பெரிய காரியங்கள் நடக்கும். தேவன் கதவை திறப்பார். தேவன் யார்? பெரிய கதவுகளை திறக்கிற தேவன். பெரிய கதவுகளை திறக்க அவரால் முடியும். அவர்தான் கதவுகளை திறக்கிற தேவன். அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் எல்லா கதவுகளையும் திறந்து கொடுப்பார். ஆம், கதவுகளை திறக்கிற தேவனை இந்த வேளையில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. தைரியமாய் செல்லுங்கள். சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு தூரம் போங்க. கதவை கர்த்தர் திறப்பார். அங்கே ஜனங்களுடைய இருதயங்களை திறப்பார். லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல ஆண்டவர் உங்கள் மூலமாய் அநேக மக்களுடைய இருதயங்களை திறப்பார். அது மட்டும் சொல்லப்படல, அதோட கூட சேர்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார். பிரச்சனைகளும் இருக்குது, போராட்டங்களும் இருக்கு, விரோதிகள் இருக்கிறாங்க, எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க, ஊழியத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, ஊழியத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, ஊழியத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஊழியம் கர்த்தருடையது. ஆகவே விரோதிகள் எழும்பினாலும் ஊழியத்திலே அவர்கள் நிலைத்திருக்க முடியாது. ஆண்டவர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எழுந்தருளி நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் அழித்து போட வல்லவராய் இருக்கிறார்.
ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. கொளத்தூர்ல திறக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. சென்னையில திறக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. இந்தியாவில் திறக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. அந்த கதவுகள் அடைபடும் முன்பாக சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. நன்றி ஆண்டவரே. விரோதம் செய்கிறவர்களை நாங்கள் சந்திக்க, விளக்காய் ஜெபிக்க, மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். இரத்தத்தில் எங்களை மறைத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.